ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேமியா உப்புமாவை எப்படி கலர்ஃபுல்லாக பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. இதுக்கு நான் நிறைய மேஜிக் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது காமிக்கலாம் பார்க்கலாம். சேமியா உப்புமாவில் என்னங்க புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் புதுசாக தான் காமிக்க போகிறேன். சேமியா உப்புமாவை நம்ம எப்பயும் போல் நான் பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் புதினா இலை, ஒரு கேப்சிகம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிங்க் சால்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட், மேஜிக் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்லி வினிகர் தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தாங்க போடணும். சில்லிஸ் நிறைய போடாமல் சில்லி வினிகர் ஆட் பண்ணி பாருங்கள். சேமியா உப்புமாக்கு செம சூப்பராக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேமியா உப்புமாவில் ஒரு லஸ்ஸி கிளாஸில் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு சேமியா உப்புமாவை எடுத்திருக்கேன். அது ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். கோல்டன் கலர் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். அப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் 1 by 1 போடணுங்க. கடுகு போடணும், அப்புறம் சோம்பு சீரகம் போடணும், அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடணும், வெங்காயம் போடணும், அதுக்கப்புறம் தக்காளி, கேப்சிகம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. உப்பையும் ஆட் பண்ணிக்கணும். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் லஸ்ஸி கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா சேமியா உப்புமாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேங்க. தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் வினிகர் ஆட் பண்ணணும். வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி